Hello, this is Prakash from Car Sense. So, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து ஒரு ஓல்ட் இன்னோவா வெஹிக்கிள் வந்திருக்கு. ஸோ இதுல நம்ம பண்ணிருக்க விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் பண்ணிருக்கோம். லைக் இன்டீரியர் தீம் ஓரியன்டாவும் சரி, ஒரு குட்டி குட்டி அக்சசரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியுமே வந்து இந்த வண்டியில வந்து நம்ம ஆட் ஓவருமே பண்ணிருக்கோம். ஸோ வாங்க ஒன்னொன்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்டீரியரோட மேஜர் பார்ட் அத்தனையுமே வந்து பிளாக்லயும் அண்ட் தென் மைனர் பார்ட்ஸ் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா லைட் டேன்லயுமே வந்து இந்த வண்டியில இன்டீரியர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கும். சோ இப்போ வந்து நம்ம சீட் கவர்ஸ் வந்து போலாம். இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஹாலோ லெதர்ன்ற ஒரு குவாலிட்டியில நம்ம சீட் கவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். டிசைன் வந்து கஸ்டமைஸ் ஓரியன்டட் பேஸ். ஸோ அதாவது கஸ்டமரோட ஓன் பேசிஸ்ல வந்து நம்ம இந்த வண்டிக்கு சீட் கவர்ஸ்மே வந்து கஸ்டமைஸ்மே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஸ்டிச்சஸோட காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஒயிட்ல இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல கான்ட்ராஸ்ட் டச் எடுக்கணுன்றதுக்காக ஸ்டிச்சஸ்மே வந்து நம்ம ஒயிட்ல வந்து மேட்ச் ஓவருமே வந்து இந்த வண்டிக்கு பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஹாலோ லெதர்ன்ற ஒரு கிரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கார் சென்ஸ்ல வந்து ஒரு பிரீமியம் ரேஞ்சுக்கான சீட் கவரோட கிரேட் தான் இந்த ஹாலோ லெதர்ன்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு ஃபிட்டிங் வைஸ் சரி நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி மெட்டீரியல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபிட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு இந்த வண்டியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபிட்டிங் வைஸ் ரொம்ப கிளியரா ஓரளவுக்கு நல்ல அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கின் ஃபீட்ல வந்து ஃபிட்டிங்மே வந்து ப்ராப்பரா இல்ல சீட் ஆகுறதுனால நம்ம ஹாலோ லெதர்ன்ற ஒரு குவாலிட்டி வந்து மச் ப்ரிஃபரபிளுமே சொல்லலாம். அண்ட் தென் மெட்டீரியலோட வாரண்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம போகும்போது சீட் கவர்ஸ்க்கு வந்து 5 years வாரண்டியோட கிடைக்கும். எக்ஸா பிசிக்கல் டேமேஜ் ஸோ லைக் மெட்டீரியல் பீல் ஆகுறது, ஸ்டிச்சஸ் வந்து பீல் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வாரண்டியுமே கவர் பண்ணியும் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரியான வாரண்டி பேசிஸோட இந்த சீட் கவர் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு 8 seater வெஹிக்கிள்ன்றதுல ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா பைலட் சீட் வராது. ஸோ 60-40 ரேஷியோன்ற கணக்குல சீட்டை வந்து நம்ம ஃபோல்டபிள் பண்ணிக்கக்கூடிய ஒரு சீட்டா தான் இது இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரியர் சீட்ல தெரியும் ஒரு ப்ராப்பரான அந்த ஃபிட்மெண்ட் பேசிஸ்ல. ஸோ ஒன்னொன்னுமே அந்த அக்யூரேட்டான அந்த சீட் கவரோட அந்த ஃபோமி வந்து பாத்தீங்கன்னா பல்ஜாய் நல்ல ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இந்த சென்டர் பார்ட்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கிற ஃபோம் பாத்தீங்கன்னா 16 mm ஃபோம் வந்து நம்ம ரேஸ் பண்ணிருக்கிறதுனால இதுல வந்து அந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப பல்ஜியா ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாவும் இருக்கும். சோ நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் மேஜர் ஆஃப் த பார்ட்ஸ் வந்து நம்ம பிளாக்ல பண்ணிருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது நம்ம மைனர் பார்ட்ஸ்ல இருந்தே போயிடலாம். இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க டச் பண்ணிருக்கோம்னா டேஷ் ட்ரிம்ல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்ல வந்து நம்ம சேம் இந்த மெட்டீரியலே வந்து ராப் ஓவருமே வந்து பண்ணிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ளோ பாக்ஸுக்கு மேல வரக்கூடிய இந்த பார்ட்டிஷன்ஸ். சோ இதை வந்து நம்ம வந்து அந்த லைட் டேன்ல பண்ணிருக்கோம். அண்ட் தென் கியர் பூட். ஸோ இந்த கியர் பூட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஒரு டார்க் கிரேயோட கலர்ல வரும். ஸோ அதை நம்ம ஸ்வாப் ஓவர் பண்ணிட்டு ஸோ இன்டீரியர் மேட்சிங் ஓரியன்டா போறதுக்காக சேம் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட் டேன்லயே வந்து அப்டேட்மே பண்ணிருக்கோம். அண்ட் தென் இந்த ஹேண்ட் பிரேக். ஸோ இந்த ஹேண்ட் பிரேக்கு மேலேயே வந்து நம்ம லெதர் ராப் பண்ணிருக்கோம். ஸோ எதுக்காகனா ஸோ இது வந்து பிளாஸ்டிக்னால கொஞ்சம் ஹார்டா இருக்கும் ஆக்சஸ் பண்றதுக்கு. இது ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணுன்றதுக்காக ஸோ இந்த பார்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேம் லைட் ஹேண்ட்லயே வந்து ராப் ஓவருமே பண்ணிருக்கோம். அண்ட் தென் இந்த ரெஸ்ட் பார்ட். ஸோ ஹார்மரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீட் கவர் கூட இன்க்ளூசிவா சேர்ந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பண்றது மூலமா இப்போ அதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேல சேம் அந்த ஃபோமை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் குஷன் இருக்கணும்ன்றதுக்காக சேம் இந்த ஹார்மரெஸ்ட்லயுமே வந்து நம்ம மெட்டீரியல் ராப் ஓவருமே வந்து பண்ணிருக்கோம். தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த OEM ராப்பிங். ஸோ இதுவுமே வந்து இந்த சேம் கலர் ஓரியன்டா நம்ம வந்து பண்ணிருக்கோம். ஸ்டீரிங்ல இருந்தே போயிடலாம். ஸோ இந்த ஸ்டீரிங்ல இந்த கார்னர் 2 பீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இன்டீரியர்ல வந்து இந்த இடத்துல சில்வர் டச் வரும். சேம் அதே சில்வர் டச்ல தான் இதுவுமே வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீரிங் வந்து பியானோ ஃபினிஷ்ல வந்து ஹைட்ரோடிப்பிங் ப்ராசஸ் வந்து பண்ணிருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட்டா வந்து அந்த பார்ட் மேலேயே வந்து நம்ம ஹைட்ரோடிப்பிங் அந்த ஒரிஜினல் ஃபிலிம்ல இது வந்து நம்ம ஹைட்ரோடிப்பிங்கும் பண்ணிருக்கோம். ஸோ இதோட டச் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளாசி பிளாக் டச்ல வந்து நல்லாவே இருக்கும். சோ இதுக்கான இது பினிஷுமே நம்ம பண்ணிருக்கோம். அண்ட் தென் கம்ப்ளீட் ஸ்டியரிங் ராப் ஓவர் பண்ணதுல த்ரெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சீட் கவர்ல வந்து நம்ம என்ன கான்ட்ராஸ்டான த்ரெட் மேட்ச் ஓவர் பண்ணிருக்கோமோ சேம் அதே த்ரெட் தான் வந்து இதுக்குமே வந்து நம்ம மேட்ச் ஓவருமே பண்ணிருக்கோம். அப்பதான் இன்டீரியர் ஓரியன்டட் வந்து ஓரளவுக்கு தீமா இருக்கும். சோ அந்த ரீசனுக்காக. சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீட் கவர்ல ராப் பண்ண மெட்டீரியல்ஸ் வந்து சோ இதுதான். இதுக்கு மேல நம்ம அத்தனையுமே பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில நம்ம ஃபைன் அண்ட் ஃபிட்டா பண்ணிருக்கக்கூடிய இன்டீரியர் தீம் பெயிண்டிங் தான் பார்க்க போறோம். டேஷ்போர்டு வந்து என்டையரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் ஒர்க்ஸ் பண்ணிருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் ஆஃப் த டேஷ்போர்டு தவிர. சோ இந்த டாப் ஆஃப் த டேஷ்போர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ச்சுனர் லெஜெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் ஆஃப் த டேஷ்போர்டு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ல இருக்கும். அதாவது which means உங்களுக்கு சாஃப்ட் டச் லெதரோட கான்செப்ட்ல வந்து PUO அது லெதர் ஐடோ அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் வந்து ராப் பண்ணிருப்பாங்க. சோ அதே ஃபைன் டச் தான் வந்து இந்த ஓல்ட் இன்னோவாலயே நம்ம பண்ணிருக்கோம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல தான் வரும். சோ யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா வண்டிக்குமே வந்து சேம் இந்த கம்ப்ளீட் ரப்பரைஸ்டு பெயிண்ட் தான் வந்து நம்ம டேஷ்போர்ட் டாப் ஆஃப் த டேஷ்போர்ட்லயே வந்து நம்ம பண்ணிடுவோம். பட் இந்த வண்டியில எக்ஸ்க்ளூசிவா என்ன பண்ணிருக்கோம்னா சேம் அந்த ஃபார்ச்சுனர் டச் இருக்கணும்ன்றதுக்காக டாப் ஆஃப் த டேஷ்போர்ட் அத்தனையுமே வந்து மேல வந்து கம்ப்ளீட்டா லெதர்ல வந்து ராப் ஓவர் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு லுக் வைஸுமே சரி அண்ட் தென் உங்களோட டச் அண்ட் ஃபீலுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் அந்த சாஃப்டோட டச் வந்து நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் அந்த மெட்டீரியல் வித் ஃபோமோட நம்ம ரேஸ் ஓவர் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஹேண்ட் ரேஸ்ல என்ன கம்ஃபர்ட் நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அதே கம்ஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் ஆஃப் த டேஷ்போர்ட்லயுமே இருக்கும். இதனால ஒரு 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னா இப்போ நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்து ஆக்சுவலா வந்து ஃபேட் அவுட் ஆகும். which means இப்போ ஒரு கம்ப்ளீட்டா வந்து வெயில்ல நிக்கும் போது சோ இந்த
இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ன்ற ஒரு விஷயம் வந்து ஆக்சிடைஸ் ஆகிறதுனால உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஃபேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் இது இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் ராப் ஓவர் பண்ணும்போது ஃபேட் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரீசன் வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் டேஷ்போர்டு கம்ப்ளீட்டா என்டையரா பார்க்கும்போது ஒரு லக்ஸரி ஸ்டேட்ல வந்து இந்த வண்டியில ஒரு இன்டீரியர் தீமாவுமே இந்த வண்டியில வந்து இன்டீரியர் நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். செகண்ட்லி பார்க்கறதுக்கு அந்த ஒரு பிரீமியமான ஒரு கம்ஃபர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெயிண்டிங் பார்ட்ஸ் வந்து எங்க பண்ணிருக்கோம் நம்ம ஒன்னொன்னா போலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் டேஷ்போர்டு வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த என்டையர் பார்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரப்பரைஸ் பெயிண்டிங் தான் பண்ணிருக்கோம். இந்த ஏசி சுவிட்ச் கன்சோல் ஸோ இதுல ஆரம்பிச்சு என்டையர் டேஷ்போர்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரப்பரைஸ்டு பெயிண்ட்ஸ் தான் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த பார்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல கம்ப்ளீட்டா பெய்ஜ்ல வரும் இந்த வண்டியில. ஸோ இந்த பெய்ஜ்ல வர்றதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் என்டையர் பார்ட்டுமே வந்து டார்க் தீம் வந்து பண்ணுன்றதுக்காக இந்த அத்தனை பீஸ் இந்த சுவிட்ச் முத கொண்டு அண்ட் தென் பாருங்க இந்த காயின் ஹோல்டர் இது முத கொண்டு அத்தனையுமே இந்த வண்டியில வந்து நம்ம கம்ப்ளீட்டா அந்த ஃப்ரண்ட் அண்ட் டேஷ்போர்டே வந்து மொத்தமா வந்து நம்ம ரப்பரைஸ் பெயிண்ட்டுமே வந்து பண்ணிருக்கோம். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் பேடு ஸோ இதுவுமே வந்து நம்ம ரொம்ப டீடைலா ஒர்க் பண்ணிருக்கோம். கம்ப்ளீட் கீழே வர பார்ட்ல வந்து எந்த விதமான கட்டிங்ஸுமே வராது. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபைன் மாஸ்கிங் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மாஸ்க் ஒருமே பண்ணி இந்த ஃப்ரண்ட் டாப் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லைட் டைன்ல கம்ப்ளீட்டா வந்து ரப்பரைஸ் பெயிண்டிங்ஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இந்த சென்டர் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நம்ம இந்த சென்டர் பார்ட்ல வந்து பிளேஸ் ஓவர் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இந்த சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்து உடன் பினிஷ்ல வரும். ஸோ என்ன இப்ப நம்ம எந்த டச்சுமே இங்க உடன் டச்ல இல்ல பிரவுன் டச்ல எதுவுமே கிடையாது. ரெண்டு பார்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேம் பிளாக்லயே வந்து ஆட்டோ டிப்பிங் வந்து கிளாசி பிளாக்ல வந்து பண்ணியே கொடுத்துருக்கோம். இந்த கீழே வர அத்தனை போர்ஷனுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம பிளாக்ல வந்து மாஸ்க் பண்ணி கம்ப்ளீட்டா இந்த பிளாக்கோட ரப்பரைஸ்டு பெயிண்டிங் வந்து இதுல வந்து நம்ம பிளேஸ் ஓவருமே பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பெயிண்ட் பண்ணும்போது டோர் பேடை எந்த வகையிலுமே வந்து டேமேஜ் பண்ண கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைனா இருக்க டெக்ஸ்சர். ஸோ இது வந்து நார்மலா என்ன பண்ணிடுவாங்கன்னா நல்லா பெயிண்ட் நல்லா நிக்கணும்ன்றதுக்காக எந்தவித கெமிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணாம டைரக்டா வந்து ரப் பண்ணிட்டு சர்ஃபேஸ் ஸ்மூத் ஆகிட்டு உங்களுக்கு டைரக்டா பெயிண்ட் வந்து பிளேஸ் ஓவர் பண்ணிடுவாங்க. இது வந்து நம்ம அந்த மாதிரியான ப்ராசஸ் எதுவுமே பண்ணல. ஸோ இது அத்தனையுமே ஃபார்முலேட்டட் பெயிண்ட் வந்து இந்த பிளாஸ்டிக்கான ஸ்பெஷல் பெயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதனால வந்து இந்த டியூரபிலிட்டி ஆஃப் த பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சொரனா வெறும் பெயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி ஃபைன் பிளாஸ்டிக்னு எக்ஸ்க்ளூசிவ் வர பெயிண்ட்ன்றதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. செகண்ட்லி வந்து டியூரேஷன் ஆஃப் த பெயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து ஸ்டாண்ட் பைமே நிற்கும். ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏ பில்லர். ஸோ இந்த ஏ பில்லர் வந்து இதுல பெய்ஜ் பார்ட்ல வரும். ஸோ இதுவுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டா ரப்பரைஸ் பெயிண்ட் பண்ணிருக்கோம். இந்த சன்ஷேடு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்டையர் பார்ட் டு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்ஸ் மொத்த கொண்டு நம்ம வந்து டீடைலா கம்ப்ளீட்டா என்டையரா தீம் பிளாக்ல இருக்கணுன்றதுக்காக இதுவுமே வந்து நம்ம ப்ராப்பரா வந்து கம்ப்ளீட் என்டையர் தீமே வந்து பிளாக்ல பண்ணிருக்கோம். அண்ட் தென் இந்த சன்கிளாஸ் ஹோல்டர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்டையரா இதுவுமே இந்த பீஸுமே வந்து சேம் பிளாக் ரப்பர் ஃபினிஷ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இன்சைட் ஆஃப் த கவுலுமே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது அத்தனையுமே வந்து ப்ராப்பரா வந்து நம்ம வந்து ரப்பரைஸ் பெயிண்ட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இதுல வந்து இந்த ரூஃப் கார்பெட் இந்த மெட்டீரியல் இதை பத்தியுமே கொஞ்சம் டீடைலா சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா யூஸ்வலா வந்து சேம் இந்த சீட் கவரோட மெட்டீரியல் வந்து நம்ம வந்து ரூஃப்ல வந்து முதல்ல வந்து பிளேஸ் ஓவர் பண்ணுவோம். வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா நம்ம சொல்யூஷனை பிளேஸ் பண்ணும்போது வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் டைமை தாண்டி ஆட்டோமேட்டிக்கா ரூஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அந்த விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான கார்பெட்ல வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்ல வரக்கூடிய ஒரு ரூஃப் மெட்டீரியல்ன்றதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு BMW மர்சிடிஸ்ல வரக்கூடியான ஒரு ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும் டச் அண்ட் ஃபீல். ஸோ ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டுமே கூட கம்பேரிட்டிவ்லி இதை விட ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 80% வந்து கம்பேரிட்டிவோட வெயிட் கம்மியா இருக்கும். இதை நம்ம சொல்யூஷன் பிளேஸ் பண்ணி நம்ம வந்து அத்தனையுமே இந்த எண்ட்ல தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஷேப்போட அக்யூரேசியான அந்த ஷேப்ல இருக்கிறதுக்கு அக்யூரேட்டா அந்த ஷேப்ல போயிட்டு சீட் ஆகும். சீட் கவருக்கு போடுற அந்த மெட்டீரியல் வந்து நம்ம பிளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து ரொம்ப பபுளா வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த கார்பெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மசில் சீட்டிங் எப்படி இருக்குன்றது. ஸோ ப்ராப்பரா அதோட எக்ஸாக்ட் சைஸா அது எக்ஸாக்ட் ஷேப் என்னமோ அந்த மாதிரியான சீட்டிங்ஸ்ல வந்து இது உட்காந்துரும். ஸோ அதனால வந்து இதை வந்து மச் ப்ரிஃபர்டா வந்து கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணிருந்தோம். கஸ்டமர்ஸும் அதான் போயிருக்காரு. இந்த டாப் கிளாஸ்ல வரக்கூடிய ரெண்டு ரூஃப் லைட் தான். ஸோ இதுவுமே அத்தனையுமே வந்து சேம் நம்ம வந்து அதே ரப்பரைஸ்டு பெயிண்ட் பண்ணி இதுவுமே வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஓவர் பண்ணிருக்கோம். அண்ட் தென் ரியர் வெண்டோட ஏசி. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ரப்பரைஸ் பெயிண்ட் பண்ணி ஃப்ரீஸ் ஓவர் பண்ணிருக்கோம். ஹேண்டில்ல இருந்து அத்தனை இந்த பி பில்லர் ஸோ இந்த சீட் பெல்ட்டோட டாப் இது அத்தனையுமே வந்து இந்த வண்டியில இன்டீரியர் தீம்ல வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ஒர்க் பண்ணிருக்கோம் இந்த வண்டியில. அண்ட் தென் தேர்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சி பில்லர். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் அத்தனையுமே வந்து சேம் இந்த பெய்ஜ் கலர்ல தான் வரும். ஸோ அதுவுமே வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து சேம் ரப்பர் ஃபினிஷ் பண்ணி இந்த டாப் ஆஃப் த சீட் பெல்ட் மட்டும் தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து மிஸ் அவுட் ஆகக்கூடாது. இந்த பார்ட்லயுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து ரப்பரைஸ் பெயிண்ட்டுமே வந்து பண்ணியும் முடிச்சிருக்கோம். அண்ட் தென் இதோட ரியர் ஸ்பாய்லர். ஸோ இந்த ரியர் ஸ்பாய்லர் வந்து இதுவுமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். சேம் பாடி கலர் ஓரியன்டாவே வந்து நம்ம இந்த ஸ்பாய்லருமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். கம்ஸ் வித் லைட்டோட வரக்கூடிய ஸ்பாய்லர் தான் இந்த வண்டியில வந்து நம்ம ரீப்ளேஸ் வந்து பண்ணிருக்கோம். ஓல்டர் வெஹிக்கிள்ன்றது இந்த டெயில் லேம்ப் வந்து ஆக்சுவலா வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த டெயில் லேம்பே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராண்ட் நியூ வந்து இந்த வண்டியில ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம் டைப் 3 ஓடது. அண்ட் தென் இந்த
குரோம் பார்ட் டிக்கியன்ல வரக்கூடிய இந்த குரோம் பார்ட்டுமே வந்து ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் டஸ்ட் ஸ்பாட்டட் ஆயிடுச்சு. ஸோ அதுலயுமே வந்து இந்த குரோமியம் வந்து நம்ம பிராண்ட் நியூ வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிருக்கோம். அண்ட் தென் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ரியரோட முடிய போது இந்த வண்டியோட ரியர் பம்பர், அதாவது சீட்ராக் பிராண்ட்ல வரக்கூடிய இந்த ரியர் கார்டுமே வந்து இந்த வண்டியில வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சீட்ராக்ல மட்டும் இந்த டாப் ஆஃப் த பம்பர்ல வந்து கால் வச்சு ஏறி துடைக்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருப்பாங்க. அது இந்த ரியர் பம்பர்ல மட்டும் வரும். ஸோ இதுல வந்து கீழே டைரக்டா கால்ல பிளேஸ் பண்ணாம ஒரு கிரிப் இருக்கணும்ன்றதுக்காக இந்த பார்ட் வந்து அதுல கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பிராண்ட்ல மட்டும் தான் இந்த மேல அந்த வரக்கூடிய அந்த மோல்டிங்ஸ்மே வந்து வரும். சைட் ஸ்டெப்பர் அதுவுமே வந்து அப்டேட் பண்ணிருக்கும் இந்த வண்டியில. சீட்ராக் பிராண்டோட கம்ப்ளீட்டா பிளாக்ல வரக்கூடிய ஒரு ஸ்டெப்பர் தான் அது. ஸோ அந்த சைட் ஸ்டெப்மே வந்து இந்த வண்டியில வந்து நம்ம ஆடும் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு 2 பேர் ஏறி நின்னா கூட உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அப் டு 150 kg டு 180 kg வரைக்கும் ஒரு தாங்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பாவும் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பிளாட்ஃபார்ம் வரும், ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணும்போது இது வந்து உங்க பாடியை ப்ரொடெக்ட் பண்ற விதமாகவும் வந்து இது நம்மளுக்கு யூஸும் ஆகும். இன்டீரியர் தீம் ஓரியன்டாவும் பார்த்தாச்சு. அண்ட் தென் ப்ரொடெக்ஷனுக்காக போட்டிருக்க ஒரு சில ஆக்சசரிஸ்மே வந்து பார்த்திருக்கோம். இந்த வண்டியில நம்ம அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் தான் E4 ஒரு பிராண்ட்ல இன்ஃபோடெயின்மெண்ட் அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ வாங்க அதோட ஓவர்வியூ எப்படி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த E4 யூனிட்டோட ஸ்டார்ட் அப் பேஜ். இதை நம்ம ஓபன் பண்ணும்போது இதுக்கான வியூமே வந்து நம்ம இந்த ஹோம் பேஜ்ல இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் த ஃப்ரண்ட் வியூ அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் த ரியர் வியூ. ஸோ இதுவுமே நீங்க ஹோம் பேஜ்ல வந்து பாத்துக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ப்ரீலோடட் ஆப்ஸ் லைக் கூகுள் குரோம், கூகுள் மேப் அண்ட் தென் வந்து பிளே ஸ்டோர், இதெல்லாம் வண்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு மாதிரி ப்ரீலோடட் ஆப். ஸோ இது மூலியமா பிளே ஸ்டோர் இருக்கிறதுனால நீங்க தேவைப்படக்கூடிய அதர் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்மே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஸ்ட்ரீமும் வந்து பண்ணிக்க முடியும். லைக் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ஸோ இந்த மாதிரியான ஆப்ஸும் வந்து நம்ம இன்ஸ்டாலுமே பண்ணிக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கார்ப்ளே ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இதுல நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வயர்லெஸ்லயே வந்து நீங்க ஸ்ட்ரீமும் வந்து பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் வியூ அண்ட் தென் ரியர் வியூக்கான ஒரு சீம்லெஸ் டிஸ்பிளே. ஸோ இதை நம்ம டபுள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் ஆகும். தேவைப்பட்டா இதை நீங்க ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸுமே இதில் வந்து நீங்க பண்ணிக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே 720p ரெசல்யூஷன்ல வரக்கூடிய கேமராவும் இது இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் நோ மோர் காம்ப்ரமைஸ் தான் சொல்லும். ஸோ உங்களுக்கு அந்த விஷுவலா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே வந்து நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் தென் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய ஆம்பியன் லைட்ஸ் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் 4 ட்ரிம்ஸ், செட் ஆஃப் 4 டோர் ட்ரிம்ஸ் அண்ட் தென் செட் ஆஃப் 2 டேஷ் ட்ரிம்ஸ். ஸோ அந்த கவுண்ட்ல வந்து இந்த வண்டியில நம்ம ஆம்பியன் லைட்டுமே வந்து ஃபினிஷ் ஓவர் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளோபங்க்ல M10 என்ற ஒரு சீரிஸ்க்கான ஆம்பியன் லைட்ஸ் தான் இந்த வண்டியில வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஆம்பியன் லைட்ஸை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேபிளான ஒரு கலர்ல இருக்கும். ஸோ இதை வந்து வயா ஆப் மூலியமா நீங்க தேவைப்படக்கூடிய கலர்ஸை வந்து நீங்க வந்து மாத்தியும் வச்சுக்க முடியும். அண்ட் தென் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 250க்கான பிளேயபிள் மோட்ஸ், அதாவது இந்த லைட் ரன் ஆகக்கூடிய மோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப் டு ஒரு 250 மோட்ஸ் வரைக்கும் இந்த லைட்டை வந்து நீங்க மாத்தியும் வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான லுக் வைஸுமே சரி, பார்க்க அட்ராக்டிவா இருக்கக்கூடிய விஷயமும் சரி இந்த ஆம்பியன் லைட் இருக்கும். ஸோ இதுமே வந்து இந்த வண்டியில வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேம் சீட் கவருக்கான சேம் ஒரிஜினாலிட்டியாவே மேட்ச் ஓவர் ஆகிறதுக்காக இந்த 70 நூடுல் மேட்டுமே வந்து நம்ம கஸ்டமைஸ்மே பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹனிகோம் பேட்டர்ன்ல கம்ப்ளீட்டா வந்து சீட் கவருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்மே பண்ணிருப்போம். அண்ட் இது மேல டாப் ஆஃப் த வரக்கூடிய அந்த நூடுல் மேட்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் இதோட ஸ்டிச் வந்து என்ன கலர்ல இருக்கும் சேம் டிசைன்ல இருக்கிறதுக்கான நூடுல் மேட்டுமே டாப் ஆஃப் த நூடுல் மேட்டுமே இதுல அப்படிதான் வந்து நம்ம ஃபைன் ஃபிட்டாவும் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 70 மேட்ச் வந்து நம்ம ஆட்டோடெக் மட்டும் டீல் பண்ணல. ஸோ இந்த மாதிரியான கார் ஸ்பெஷல் கஸ்டமைஸ்டு மேட்சுமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமைஸ் போது வேரியஸ் கலர்ஸ், வேரியஸ் கலர் பேட்டர்ன்ஸ்லயுமே வந்து நம்ம 70 மேட்டுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம வந்து இந்த இன்னோவால எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாட் ஒன்லி ஃபார் இன்னோவா, ஸோ எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிளுக்குமே வந்து நம்ம இன்டீரியர் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் தென் எக்ஸ்டீரியர் ஆட் ஆன்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி அக்சசரிஸ் இல்ல இந்த மாதிரி இன்டீரியர் தீம் ஏதாவது பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க பயோல DM பண்ணுங்க.